இந்த உலகத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிறைய சொத்துக்களை தந்திருக்கலாம், அல்லது அப்படி ஒரு வாய்ப்புகள் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். உலகத்தில் நிறைய அருட்கொடைகள், ஆட்சி அதிகாரங்கள், பதவிகள் நாம் பெற்றிருக்கலாம், அல்லது ஆட்சி அதிகாரங்கள், பதவிகள் எல்லாம் நம்மிடத்தில் இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ நாடுகளில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். நம்ம நாட்டில் கூட பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் அவ்வப்போது கிளப்புறதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாமே இந்த உலகத்தில் மட்டும்தான். ஆனால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒருவருக்கு வெற்றி பெற வேண்டும், ஒருத்தர் வெற்றி பெறணும்னு சொன்னால் அவருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒன்று ஹிதாயத். ஹிதாயத் அப்படின்னு சொன்னால் நேர்வழி என்று அர்த்தம். இந்த ஹிதாயத் இருக்குத, இது இல்லாமல் ஒருத்தரால் நினைச்சக்கூடாது, இருந்துடவே கூடாது. இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்திற்கு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் சுமார் ஒரு 40 வயதில் நபியாக அது வரைக்கும் சாதாரண ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாங்க. 40வது வயசில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹிரா குகையில் வைத்து இக்ரா என்கிற ஒரு வசனத்தின் மூலமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம் என்கிற இந்த 96வது அத்தியாயத்தினுடைய 5 வசனங்கள். இந்த வசனத்தை இறக்கி வைப்பதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹியை துவக்குகிறான். குர்ஆனுடைய இறங்குதல் என்பது அப்போதான் துவங்குது. நபியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணியை துவக்குறது அந்த நிமிஷத்திலிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கை நபித்துவமாக மாறுகிறது. அடுத்து 23 வருஷ வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதில் 13 வருட வாழ்க்கை மக்காவிலேயே கழியுது. சொந்த ஊர்லேயே, தாய் மண்ணிலேயே, பிறந்தகத்திலேயே 13 வருஷமாக கழிக்கிறாங்க. அந்த 13 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷம் கடுமையான ரகசியமான ஒரு பிரச்சாரமாக இருக்கிறது. அடுத்தது ஒரு 10 வருஷம், அதில் குறிப்பாக அந்த 7 வருஷம் பார்த்தீங்கன்னா பகிரங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரத்தை. 3வது வருஷத்திலேயே, நபியான 3வது வருஷத்திலேயே அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஃபஸ்தா பிமா துமர், நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதை உடைத்து சொல்லுங்கள்னு சொன்ன உடனே சஃபா அப்படிங்கிற ஒரு மலையில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை துவங்கி விட்டார்கள். அதுக்கப்புறமா ஒரு 10 வருஷம் மக்காவில் பயங்கரமான கஷ்டம். அதில் பிந்தின ஒரு 3 வருஷம் மக்காவில் அவுட் ஆஃப் சிட்டி, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த 13 வருஷம் மக்கா வாழ்க்கையில் நிறைய இழந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய வியாபாரங்களை இழந்தாங்க, சேர்த்து வச்ச சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தாங்க, நிறைய நண்பர்களை இழந்தாங்க, உயிர் போகக்கூடிய அளவில் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளானாங்க. பயங்கரமான பிரச்சனை. அதில் தான் ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கணவாயில் ஊர் விளக்கு செய்யப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர் நீக்கம் செஞ்சாங்க. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு இந்த தாய் மார்க்கத்திலே சேரக்கூடியவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பெல்லாம் கிடையாது. அவங்களும் ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்க, அவர்கள் சிரமத்திற்குள்ளானாங்க. சொந்த ஊரில் அதுவரைக்கும் சாதிக் அமீன் என்று சொல்லப்பட்டவர்கள், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்றெல்லாம் போற்றியவர்கள் கூட அன்றைக்கி என்ன செஞ்சாங்க, பயங்கரமாக எதிர்ப்புக்குள்ள நாசமாக போனாங்க, அழிஞ்சு போனாங்க. பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மஜ்னூன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள், மந்திரவாதி என்று சொன்னார்கள், சாஹிரன், இப்படி பல வகையான குற்றச்சாட்டுக்கள், அவதூறுகளுக்கெல்லாம் யார் ஆளானா? அல்லாஹ்வுடைய தூதர். சரி, எல்லா பிரச்சனைகளுமே அவர்களை நோக்கி வந்துச்சு. அம்புகள் பாய்ந்து கொண்டே இருந்துச்சு. எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட மக்காவில் 10 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு நாள் கஷ்டப்பட்ட, சரி இன்னைக்கு விடிஞ்சா சரியா போயிடும். அந்த கொரோனா வந்துச்சே, எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஒரு வகையான பாதிப்பு, வீட்டு சாதாரண எல்லாருக்குமே பாதிப்பு, எல்லா மட்டத்திலேயும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்புலேருந்து மீளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பில் என்ன செய்யலை, நிறைய பேர் மீளவே கிடையாது.
அந்த அளவுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இப்போ முடிஞ்சிடும், இப்போ சரியாயிரும், இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் இருந்துச்சு. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுடைய அந்த பகிரங்க பிரச்சாரம் துவங்கியதிலிருந்து எங்க அந்த ஹிஜ்ரத்துக்கு ரசூல்லா போறாங்களே மதீனாவுக்கு, அது வரைக்குமே சுமார் 10 வருஷம் பயங்கரமான கஷ்டம். யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அடி. அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் குறைஞ்சவங்களாக இருந்தார்கள் என்றால், சமுதாயத்தில் கொஞ்சம் குறைஞ்ச கூட்டமாக இருந்தாங்கன்னு சொன்னால் பயங்கரமாக அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க. உதாரணத்துக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் சுமையார் ரலியல்லாஹு, யாசிருடைய குடும்பத்தார்கள் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், அவ்வளோ பேரை சொல்லலாம். பயங்கரமாக சிரமத்திற்குள்ளானாங்க. ஆனால் எந்த ஒரு நிலையிலுமேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிதாயத்தை விட்டு கொடுக்க சொல்லவே இல்லை. உயிரை வேணா விட்டுட்டு போ. யார் உயிரை விட்டா? சுமையார் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, உயிரை விட்டுட்டாங்க. ஆனால் எது விடலை? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விடலை. உயிரை கூட விட்டுரு, ஆனால் எதை விட்டுறாத? மார்க்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதாயத்துக்கு என்ன செய்யறாங்க? பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு உதாரணத்திற்கு, இந்த உலகத்தில் நமக்கு எது கிடைக்குமோ கிடைக்காதோ, ஆனால் எதை நாம் இழந்துடக்கூடாது. ஹிதாயத் என்பது ஒரு பெரிய அருட்கொடை என்பதை விளங்க வேண்டும். அது அடுத்து சரி 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்து மதீனாவுக்கு போனாங்களே, அங்கே போன உடனே நிம்மதியான வாழ்க்கையாக கேட்டால் அங்கேயும் நிம்மதி கிடையாது இல்லையா? போன உடனேயே பிரச்சனைகள். அடுத்து அங்கே போய் புதுசாக ஒரு ஊருக்குள்ளே போனால் எல்லாத்தையும் இழந்துட்டுல போனாங்க. இருக்கிற சொத்துக்களையெல்லாம் இழந்துட்டு, சுஹைப் இப்னு சினான் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைப் என்கிற ஒரு நபித்தோழர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ரோமை சார்ந்தவர்கள். அவங்க மக்காவுக்கு பிழைக்கிறதுக்காண்டி வந்தாங்க, மக்காவாசியாகவே மாறினாங்க, மக்களோடு வியாபாரம்லாம் செஞ்சு. அதனால தான் அவங்கள ரூமின்னு சொல்லுவாங்க. சுஹைப் இப்னு சினான் ரூமி. ரூமினா என்ன அர்த்தம்? ரோம் நாட்டை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். அந்த ரோமை சார்ந்த சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சா இங்கே போகிறாங்க, ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. சுற்றி பிடிச்சி வச்சுக்கிட்டு, எங்கே போகிற? அபூ ஜஹல், அபூ லஹப், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் அவரை பிடிச்சி வச்சு மிரட்டுறாங்க. மதீனாவுக்கு போறியா? எங்கள் ஊரில் நீ சம்பாதிச்சிய சொத்து, நீ கையில் வச்சிருக்கக்கூடிய காசு, நகை, இவைகளெல்லாம் எங்கள் ஊரில் நீ சம்பாதிச்சது, அதெல்லாம் அங்கே போட்டுட்டு எங்கே போ? மதீனாவுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வீசிட்டு போனாங்க. அது அல்லாஹ் அந்த மாதிரியான சஹாபிகளை பார்த்து சூரத்துல் பக்கராவில் சொல்கிறான், ஒமினன் நாசி மையஷ்ரி நஃப்ஸஹு பித்திகா மர்லாத்தில்லா. மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்காக, படைத்த இறைவனுடைய பொருத்தம் பெறுவதற்காக தங்களையே விற்று விடுகிறார்கள். தங்களையே விற்று விடுகிறான்னு அர்த்தம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் இழக்க தயாரானார்கள். கடைசியில் ஹிஜ்ரத் என்கிற அந்த பயணத்துக்கு அவங்க எல்லாரும் தயாராகி மதீனாவுக்கு போயிட்டாங்க. அந்த ஹிஜ்ரத்துங்கிற பயணம் நமக்கு என்ன தரணும்? ஹிதாயத்துக்காக நீ எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருந்துக்கும். உனக்கு தேவை நேர்வழி தான். நீ முஸ்லீமா இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீ ஜாலியாக வாழலாம், இந்த நாட்டில் நீ வாழலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்ககிட்ட யாரும் கொஸ்டின் பண்ணவே முடியாது, நீ நிம்மதியாக சுற்றலாம். அப்படியெல்லாம் இருந்தால் கூட எனக்கு இந்த நிம்மதியோ இந்த பிரச்சனை இல்லாத நிலையோ இது எல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஹிதாயத் இருக்குத அது போதும். அந்த ஹிதாயத் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால் நான் தான் யாரு? மிகப்பெரிய பாக்கியசாலி என்பதைத்தான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. அடுத்து என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவில் போயும் பல பிரச்சாரங்கள், பல வகையான போர்கள், யுத்தங்கள். பத்ர் யுத்தம் வந்துச்சு, உஹது யுத்தம் வந்துச்சு, அஹ்ஸாப் யுத்தம் வந்துச்சு, ஹைபர் யுத்தம் வந்துச்சு, எவ்வளவோ யுத்தங்கள் எல்லாம் வந்துச்சு. அனைத்தும் எதை அடிப்படையாகத்தான் வந்துச்சு? ஹிதாயத். ஹிதாயத் இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக சூரத்துல் பக்கராவில், சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒவ்வொரு தடவையும் ஓதுறமே, பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அடுத்து என்னது? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பேட்டர்ன், ஒரு ஃபார்முலாவை நமக்கு சொல்லி தர்றான். சூரத்துல் ஃபாத்திஹா இருக்குதே, சபுல் மசானி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் 7 தடவை, ஒவ்வொரு திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு வசனம், ஒரு அத்தியாயம். சபுல் மசானினா திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள். ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு முஸ்லிம் கட்டாயம் என்ன செய்யணும்? ஃபாத்திஹா சூராவை
ஓதியாகணும். ஒரு தடவை 2 தடவை கிடையாது. எத்தனை தடவை ஓதியாகணும்? சுமார் 17 தடவை ஓதணும். சுமார் 17 தடவை கட்டாயம் ஓதணும். அப்படின்னா என்ன புரியுதா? தொழுகையில் ஓதணும்னா இல்லையா? சுபுவில் ஆரம்பித்து ஈஷா வரைக்கும், அப்புறம் வித்ரு வாஜிபு ஒரு 3 ரக்கா தொழுதாங்கன்னா அதில் எத்தனை ஆயிரும்? டோட்டலாக 20 போயிடும். இதில் சுன்னத்து தொழுதாங்கன்னா எது கூடிக்கிட்டே இருக்கும்? ஃபாத்தியாவை திரும்ப 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 ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை பற்றி எவ்வளோ முக்கியத்துவப்படுத்துகிறா பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஆரம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், இந்த 3 வசனங்கள், இந்த நான் பிஸ்மில்லால இருந்து இந்த 4 வசனங்கள் இருக்குதே, இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியது. அல்லாஹ்னா யாரு? அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிக் தானே. எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய தன்மைகள். இதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லுது. அடுத்து 2ஆம் கட்டமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 5வது வசனத்தில் என்ன சொல்றான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ரைட்டா? ரஹ்மான், ரஹீம், மாலிக் எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ்வே நீ இவ்வளவு சிறப்பானவன் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அடுத்து அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்றாங்க. இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எனக்கும் என் அடியார்களுக்கும் உள்ள டீலிங், ஒப்பந்தம். யாருக்கு உள்ளது? படைத்த இறைவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இது 2வது அம்சம் சூரத்துல் ஃபாத்திஹாவுல. ஒரு நாளைக்கு சுமார் 17 அல்லது 20 அல்லது 20க்கும் மேற்பட்ட முறை ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஓதக்கூடிய, உலகத்திலே இந்த சூரா மனனமில்லாத முஸ்லிம்களே இருக்க முடியாது, அப்படி இருப்பவர்கள் முஸ்லிம்களாகவே இருக்க முடியாது என்கிற இந்த அத்தியாயம், அதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான 3வது அம்சம் என்ன அப்படின்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. எப்படி பாருங்க, நேர்வழி இருக்குத, சாதாரணமான ஒன்று இல்லை. திரும்ப திரும்ப சொல்லணும் பாருங்க. தொழுகையில் ஒரு வேளை அத்தஹியாத் ஒருத்தர் ஓத மறந்துட்டார் வைங்க, வேற ஏதாவது ஒரு தஸ்பீஹாத்துகளை மாற்றி சொல்லிட்டார் வைங்க, சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்கிற இடத்துல சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்லிட்டாரு, அல்லது ஒரு ஆரம்பத்தில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம பாயித் பைனி ஓத மறந்துட்டார் வைங்க, இது எதுனாலும் தொழுகை கூடிரும். தொழுகையில் ஒரு சிறு குறை இருக்கும், ஆனால் தொழுகை என்ன செய்யும்? கூடிருமான்னு கேட்டால் என்ன செய்யும்? தொழுகை கூடிரும். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒருவர் ஓத மறந்து விட்டால் என்ன செய்யாது? தொழுகையே கூடாது. அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல, முக்கியமான கட்டங்களில், முக்கியமான அந்த வசனங்களில் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லி, அந்த உதவிகளில் மிக முக்கியமான உதவியாக அல்லாஹ் இடத்துல கேட்பது நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்ல, பிள்ளைகள் அல்ல, சொத்துக்கள் அல்ல, உயிர் வாழ்வது அல்ல, வேற ஏதாவது ஒன்று அல்ல. எதை கேட்கிறோம்? ஹிதாயத்தை கொடு, நேர் வழி எது? உலகத்தில் மனுஷன் எவ்வளவோ குழப்பங்கள்ல இருக்கிறான், எவ்வளவோ மதங்கள், எவ்வளவோ இசங்கள், எவ்வளவோ விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிறான். முதலாவதாக நீ கேட்க வேண்டியது ஹிதாயத்து தான். அல்லாஹ் நமக்கு அந்த பேட்டர்னை சொல்லித்தரான், வாழ்க்கை தத்துவத்தை சொல்லித்தரான். உனக்கு வாழ்க்கை முதல்ல தேவை காசுலாம் கிடையாது. நீ எதுக்கு வந்த? உன்னை படைத்தவன் யார்? உண்மை கடவுள் யார்? அவனுக்கும் உனக்குமான தொடர்புகள் என்ன என்பதைத்தான் விளங்க வேண்டும். ஹிதாயத்தை கேளு, அல்லாஹ்ட்ட ஹிதாயத்தை கேளு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இதில் தஃப்சீர் விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்பது 2 வகையான பொருள்படும். இஹ்தி காட்டு, நேர்வழியை காட்டு அப்படின்னு சொன்னா, அந்த இஹ்தி இருக்கா இல்லையா, இதுக்கு 2 அர்த்தம். ஒன்று நேரான பாதை இதுதான் காட்டுறது, இன்னொன்று இப்படி ரூட்டு காட்டுறோம். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகணும் அல்லது கடற்கரைக்கு எப்படி போகணும்னு கேட்டா என்ன செய்வாங்க? ரோட்டுக்கு போய் என்ன செஞ்சிருக்க, இடது பக்கம் திரும்பி நேரா போங்க, அங்க கார்னர்ல ஒரு பள்ளிவாசல் ஒன்று வரும், அதுல ரைட் சைட்ல திரும்பிருங்க, நேரா போய் முட்டினீங்கன்னா என்னது? கடற்கரை. இப்படி ரூட்டை காட்டுறது ஒண்ணு. இன்னொன்று என்னன்னா, வண்டியில ஏறுங்க, நானும் அங்கதான் போறேன் அப்படின்னு கூட்டிட்டு கொண்டு போய் எங்க கொண்டு போய் விடுறது? எங்க போறோமோ பஸ் ஸ்டாண்டா பஸ் ஸ்டாண்டு, கடற்கரைனா கடற்கரை, பள்ளிவாசல்னா பள்ளிவாசல், ஏதாவது ஒரு கடைனா ஏதாவது ஒரு கடை, இப்படி கொண்டு போய் விடுறது.
இதை அறிஞர்கள் சொல்றாங்க, ஈஹதில ரெண்டுமே இருக்கு, ரெண்டு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ்ட்ட நாம கேட்கிறோம், யா அல்லாஹ் ஹிதாயத்தை தருவது எங்களுக்கு முக்கியம் இல்ல, இந்த ஹிதாயத்துல சாகிற வரைக்கும் இருக்கிறது முக்கியம். இறந்து மௌத்து இருக்கா இல்லையா, எப்போனாலும் மௌத்து வருமே, மௌத்து வரைக்கும் ஒரு மனுஷன் இருக்கணும். ஒரு சஹாபி ஒரு யுத்தத்தில் போராடி கொண்டு, ஒரு தோழர் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. சஹாபாக்கள் எல்லாரும் சிலிர்த்து போகிற அளவுக்கு அவர் போராடுறாரு, சாதாரணமா போராடல. ஒரு தோழர் போராடுற யுத்தத்தில் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நினைச்சாங்க, இப்படி போராடுறாரு, இவ்வளவு வேகமா இருக்கிறாரு, இவ்வளவு மூர்க்கமா இருக்கிறாரு, எதிரிகளுடைய களங்களுக்குள் போய் தன்னுடைய வீர தியாகங்களை எல்லாம் அவர் ஒவ்வொரு தடவையும் முன்னேறி கொண்டே போறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இவர் நரகத்திற்கு தான் செல்வார் அப்படின்னு. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, ஒரு இவ்வளவு ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எப்படி போவார்ன உடனே சில சஹாபிகள் அவரையே தொடர்ந்து செல்கிறார்கள். ஏன் இப்படி ரசூலா சொன்னாங்க? இவ்வளவு போராடிக்கிற களத்தில் நிற்கிறார், வீட்டில் இருக்கல, யுத்த களம் நடந்து கொண்டிருக்கிறது, யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய அணியிலே நின்று கொண்டு இவ்வளவு மூர்க்கமா போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அவர் எப்படி நரகத்துக்கு செல்ல முடியும்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து சென்றால், ஒரு கட்டத்துக்கு மேல அவர் காயப்படுறார், கைகாலெல்லாம் வெட்டப்படுறார், வேதனை தாங்க முடியாம, வேதனை வந்துடும், வலி வந்துடும்ல, கைகால் துண்டாக்கப்பட்ட என்ன செய்யும், வேதனை தாங்க முடியாம வாழை நடுவில் நிப்பாட்டி மேலே படுத்துட்டார், சூசைட் பண்ணிட்டார். ஒரு மனிதன் சாகிற வரைக்கும் ஹிதாயத்தில் இருப்பது என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு போட்டாங்க, அப்படி நெட்டுக்கு ஒரு கோடு போட்டு சொன்னாங்க, இடையில இடையில கிராஸ் கோடுகள் எல்லாம் போட்டாங்க, குறுக்கு கோடுகள் எல்லாம் போட்டாங்க, ஒரு கோடை நேராக போட்டாங்க, போட்டுட்டு இன்னும் சில கோடுகள் என்ன செஞ்சாங்க, குறுக்கால போட்டாங்க. இப்படி போட்டுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேர்கோடு ஒன்று போத இதுதான் சொர்க்கம், இதுதான் நேரா போனா நேர் வழி, இந்த நேர் வழியில போயிட்டா எங்க போயிருவாங்க, சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த கிராஸ் கோடுகள் இருக்குதே இதுவெல்லாம் வழிகேடுகள். இந்த ஒவ்வொரு பாதையில இருந்து கொண்டு ஷைத்தான் என்ன செய்வான், இதுதான் நேரான பாதை, வந்துடு, இங்கதான் நீ போகணும் வா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையான சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனைகளை ஏற்படுத்துவான். அந்த சோதனைகள் ஒன்று ஒன்றா தாண்டி தாண்டி தாண்டி, அதனால தான் சில பேரை பார்த்தா பொருளாதாரத்தில் வழி தவறி போயிடுவாங்க, சில பேர் பார்த்தா மனோ இச்சைகளால் வழி தவறி போயிடுவாங்க. இப்படி பல்வேறு திருப்பு முனைகள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும். எதுலையுமே திரும்பாம அந்த நேர் வழி வந்த பிறகு, அல்லாஹ் ஹிதாயத்தை தந்த பிறகு, அதில் உறுதியா யாரெல்லாம் என்னை கையை பிடிச்சி கூட்டு போயிரு, எனக்கு வர வச்சு இல்லை, அல்லாஹ்வுடைய இந்த தீன்ல எங்களுக்கு தந்த, எங்களை நீ தேர்ந்தெடுத்த, இன்றைக்கு நாங்கள் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம், இதிலேயே நாங்கள் மூத்தா போகணும், இந்த இஸ்லாத்திலேயே நாங்கள் இறந்து போகணும், எங்களை எந்த ஒரு வழிகேடும் எங்களை டச் பண்ணிடக்கூடாது, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி என்று அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடைசியா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சொர்க்கத்துக்கு போயிடலாம் என்கிற கட்டம் வரும் பொழுது அங்கன ஒரு கிராஸ் வழி அங்கிருந்து செய்த அழைப்பு அங்கே வந்துடுன்னு. அதனால தான் 50 வயசு வரைக்கும் ஒருத்தர் சத்தியத்தில் இருந்துக்கிட்டு 51ல் அசத்தியத்தில் போயிடுறாரு. இறக்குற வரைக்கும் நல்லா இருந்துக்கிட்டு கடைசி கட்டத்தில் அசத்தியத்துக்கு போறதை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்தை எங்களுக்கு தந்தது மட்டும் இல்லை, அந்த ஹிதாயத்தில் நிலைக்கச் செய். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அந்த வழி நாங்கள் செல்லணும். வழிகட்டவர்களுடைய வழியாக ஆகிவிடக்கூடாது, வழி தவறியவருடைய வழியாக ஆகிடக்கூடாது, யார் மீது நீ கோபப்பட்டாயோ அவர்களுடைய வழியாக ஆகிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லி தெளிவாக இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்றோம். சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் ஒரு துஆவை கற்றுத் தருகிறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். ரப்பனா லா துஸிக் குலூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய கல்புகளை புரட்டி விடாதே. கல்புகள்னா என்னது, இதயங்களை புரட்டிடாத. எப்போ புரட்டுறா, பஅத இத் ஹதைதனா, எங்களுக்கு நேரான வழியை காட்டிட்டு நாங்கள் நேரான வழியில் வந்த பிறகு எங்களுடைய கல்புகளை புரட்டிடாத. அப்படின்னா என்ன அர்த்தம், நேரான வழியில் வர்றது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானது என்னது, அதில் நிலையாக இருக்கிறது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அதிகமான துஆக்கள்ல ஒன்று, உள்ளங்களை கைகளில் வைத்திருக்கக்கூடியவனே முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தீனிக,
என்னுடைய இதயத்தை, எங்களுடைய கல்வை இந்த தீன்ல உறுதிப்படுத்து. சப்பித் கல்வி அலா தாதிக்க, உன்னுடைய கட்டுப்பாட்டில் என்னுடைய உனக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய அமைப்பில் எங்களுடைய இதயத்தை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்பதை விளங்கி நாம் ஹிதாயத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத விளங்கணும். அந்த ஹிதாயத்தில் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான நேர்வழி, இதுலயே நாம மௌத்தாகிற வரைக்கும் இருக்கணும். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஆமனு சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. இன்னல்லதீன ஆமனு இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, எங்களுடைய இறைவன் அல்லாஹ் தான் என்று சொல்லிய பிறகு யார் அதிலே இஸ்திகாமத்தோடு இருக்கிறார்களோ, இஸ்திகாமத்துனா என்னது? நிலை குலையாத தன்மை. வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும், எந்தெந்த பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும், அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு தடுமாற்றத்திற்கும் உள்ளாகாமல் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த இஸ்திகாமா, அது யார்கிட்ட இருக்குதோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அந்த மனிதர்கள் இறக்கக்கூடிய சமயத்திலே வானவர்கள் இறங்கி சொல்வார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்க கவலைப்பட வேண்டாம், என்ன நடந்துருமோன்னு நீங்க பயப்படாதீங்க, என்ன செஞ்சிட்டோம்னு கவலையும் வேண்டாம், நீங்க கிளியரா இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளா இருக்கிறீங்க. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்கள் இந்த உலகத்திலும் உங்களுக்கு தோழர்களாக இருக்கிறோம், மறுமையிலும் தோழர்களாக இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லுவா? வானவர்கள் சொல்வார்கள் என்கிற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே பதிய வைக்கிறான். என்றால் இந்த ஹிதாயத்து விஷயத்துல, இந்த ஈமானுடைய விஷயத்துல நாம மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறோம் நீங்க தந்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் طيبா கஷஜரத்தின் طيبா அஸ்லுஹா சாபித்து வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. ஒருவர் ஈமான் கொண்டவர் என்பது அதோ மனசோடி மட்டும் முடிகிற விஷயம் இல்லை, அதை இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் அது வெளிப்படும். ஒருத்தர் நான் நேர்வழியில் இருக்கிறேன், நான் ஈமான்தாரியா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு தொப்பியோ அல்லது ஒரு தாடியோ அல்லது ஒரு ஜுப்பாவோ அல்லது ஒரு ஃபர்தா, ஒரு ஹிஜாபோ, ஒரு புர்காவோ அடையாளப்படுத்துமா என்று கேட்டால் அது மட்டுமே அடையாளம் கிடையாது. வாழ்க்கை முழுக்க அவற்றை என்ன செய்ய நிறைய நல்ல பண்புகள் காணப்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலா கலிமத்தன் طيبா. இந்த கலிமா طيبா சொன்னாங்களே அவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த உதாரணத்தை சொல்லுகிறான், நீங்கள் கவனியுங்கள், நீங்கள் கவனிக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான். அலம் தர கைஃப, அல்லாஹ் சொல்றது நீங்க கவனிக்க வேண்டாமா? யார் இந்த நல்ல களிமா சொன்னாங்களோ, நல்ல களிமானா என்னது? நல்ல களிமானா என்னது? ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இந்த களிமா சொல்றாங்களே, இந்த கலிமத்தன் தொய்யிபாவுக்கு உதாரணம் ஷஜரத்துன் தொய்யிபா. ஷஜரானா என்னது? மரம். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? நல்ல மரம். நல்ல மரம்னா எப்படிப்பட்ட மரம்? அல்லாஹ் விளக்கம் சொல்றான். ஷஜரத்துன் தொய்யிபா இருக்குதே, ஒரு ஹிதாயத் பெற்ற ஒரு முஸ்லிம், ஒரு ஹிதாயத் பெற்ற முஸ்லிமான ஆண், முஸ்லிமான பெண், முஸ்லிமான இளைஞன், முஸ்லிமான இளம் பெண், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் நல்ல மரத்தை போன்று இருப்பார்கள். ஆழமான வேர். நல்ல மரத்தை அல்லாஹ் சொல்லுவோம் என்ன சொல்ற? அஸ்லுஹா சாபித். அதனுடைய வேர் அஸ்ல்னா என்னது? அதனுடைய அந்த ஆணி வேர் இருக்குதே, அஸ்லுஹா சாபித், பூமியில் ஆழ பதிந்திருக்கும். ஒஃபர்உஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் என்ன செய்யும்? வானலாவி அளவுல பறந்திருக்கும். யாருக்கு உதாரணம்? ஒவ்வொரு நேர்வழி பெற்ற முஸ்லிமுக்கு உதாரணம். சும்மா சாதாரணமா முஸ்லிமா இருக்க மாட்டான். நாம்கே வாஸ்தே முஸ்லிம் கிடையாது, பேருக்காண்டி முஸ்லிம் கிடையாது. அவன் சொன்ன அந்த கலிமாவுடைய ஆழம் என்பது ஒரு நல்ல மரம் பூமியில் பற்றி கொண்டிருக்கிற அந்த வேகத்தை போன்று இருக்கும். அந்த ஸ்ட்ராங், அந்த பலம் இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா. இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தூதி உக்லஹா குல்ல ஹீனிம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு, குல்ல ஹீனிம் பிஇذن ரப்பிஹா,
ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். எது? மரம். அப்ப களிமா சொன்னவன் என்ன செய்வான்? மக்களுக்கு பலன் தந்து கொண்டே இருப்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த களிமாவை யார் சொன்னாங்களோ, இந்த நேர்வழியை யார் பெற்றாங்களோ அவர்களுடைய நேர்வழியுடைய ஆழம் எப்படி இருக்கும்னா மக்களுக்கு பயன் தரக்கூடியவனாக அவன் இருப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு வயதுரிபுல்லாஹுல் அம்சால லின்னாஸ், மனிதர்களுக்கு அல்லாஹ் உதாரணங்களை சொல்லுகிறான். பயன் பெற மாட்டார்களா, அறிவு பெற மாட்டார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இதை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமான் இருக்குதே, நாம பெறுகிற இந்த ஹிதாயத் இருக்குதே, இந்த ஈமான் ஷுஅபுல் ஈமான், இந்த ஈமானுக்கு என்று கிளைகள் இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னா? நல்ல வார்த்தைக்கு உதாரணம் நல்ல மரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஈமானுக்கு என்ன இருக்குது? கிளைகள் இருக்குது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒரு என்ட்ரன்ஸ், இது ஒரு துவக்கம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளையில நம்ம களிமா படிச்சவங்க அதோடி விட்டுருவாங்க. அவன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று என்ன செய்வாங்க? ஆரம்பத்தில் சொல்லி தருவாங்களா இல்லையா? இது ஒரு துவக்கம். இதோடு எப்பா நாங்கள் 400 வருஷம் முஸ்லீமா இருக்கிறோம், நாங்கள் 600 வருஷம் முஸ்லீமா இருக்கிறோம், எங்க பாரம்பரியமே பெரிய பாரம்பரியம், நாங்கள் எல்லாருமே முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதால் மட்டும் ஈமான் பரிபூரணம் அடையாது, ஹிதாயத் முழுமை பெறாது. ஹிதாயத் எப்போ முழுமை பெறும் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா 70க்கும் மேற்பட்ட கிளைகள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சகோதரர் சொன்னார் 79. இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவங்களுடைய கிதாபுல ஆதாரபூர்வமாக அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. உதாரணத்துக்கு பாருங்க, யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறாங்களோ அவங்க பேசுனா நல்லதை பேசட்டும், இல்லாட்டி என்ன செய்யட்டும், வாயை மூடிட்டு. ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்றது எல்லாத்தையும் ஒவ்வொரு கிளைகளாக கோர்க்கிறாங்க. யாரு? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே கோர்க்கிறாங்க. இது ரைட், ஈமானுடைய கிளை. நல்லதை பேசுறது ஈமானுடைய கிளை, விருந்தினரை உபசரிப்பது ஈமானுடைய கிளை, உறவினர்களை ஒட்டி வாழ்வது ஈமானுடைய கிளை, சத்தியத்தை நிறைவேற்றுவது ஈமானுடைய கிளை, அமானிதம் பேணுவது ஈமானுடைய கிளை, வெட்கப்படுவது ஈமானுடைய கிளை என்று ஈமானுடைய கிளை அப்படியே பட்டியல் போடுகிறார்கள். அப்படி பட்டியல் போட்டு ஒரு பெரிய புத்தகம், அந்த புத்தகத்துக்கு பேர் ஷுஅபுல் ஈமான். அதுல எத்தனை கொண்டு வராங்க? 79 கொண்டு வராங்க. யாரு? இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். புகாரியில் வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட கிளைகளுக்கு தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இதை அறிவிக்கிறாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஃதலுஹா, எதுக்கு இதை சொல்றோம்னா, நாம உண்மையிலேயே ஹிதாயத் பெற்றவர்களாக இருந்தால் நம்மிடத்தில் இந்த கிளைகள் என்ன செய்யணும்? காணப்படணும். ஒரு மரம் எப்போ இருந்தால் ரசிப்போம்? நாம் ஒரு மரம் வச்சா என்னங்க செய்யணும்? அந்த மரம் ஆணி வேர் நல்லா இருக்குது, அது மட்டும் போதுமா? போதாது. என்ன எதிர்பார்க்கிறோம்? அது வளரணும், அது நிழல் தரணும், அது கனி தரணும், பூ தரணும், கனி தரணும், காய்க்கணும், கனி கொடுக்கணும். இதானே நம்ம எதிர்பார்ப்பு. அதானே ஒரு இதைத்தான் ரப்பு சொல்கிறான், நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு ஹிதாயத்துக்குள்ள வந்து அத்தோடு நீ நிறுத்தி கொள்ளாம என்கிட்ட உன்றது நிறைய நல்ல பண்புகள் வெளிவரணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் அழகான உதாரணம் சொன்னாங்க. அஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சிறந்தது. இந்த 60-70க்கும் மேற்பட்ட கிளை இருக்குதே, அதிலேயே சிறந்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லாட்டி என்ட்ரியாகவே முடியாது. அதே நேரத்தில் ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நேற்றைக்கு அவர் யாராக வேண்டுமானால் இருந்திருக்கலாம்,
உலகத்தில் அவன் எந்த நாட்டை சார்ந்தவராக, எந்த மொழியை சார்ந்தவராக, எந்த நிறத்தை சார்ந்தவராக, எந்த இனத்தை சார்ந்தவராக, எந்த சாதியை சார்ந்தவர்களாக, எந்த ஸ்டேட்டை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். கருப்பினராக இருந்திருக்கலாம், சிவப்பனாக இருந்திருக்கலாம், வெள்ளையராக இருந்திருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டவராக வந்துவிட்டால் அவர் அல்லாஹ்வுடைய அடிமை, இஸ்லாம் என்கிற அந்த கோட்பாட்டில் இணைஞ்சிருவாரு. அதுக்கு மேல அவருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஹிதாயத்து. ஆனால் இந்த ஹிதாயத் முழுமை பெறுவதற்கு ஷுஅபுல் ஈமான் நமக்கு வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஈமானிலேயே சிறந்தது, முக்கியமானது, முதன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ். சரி, அடுத்து அதுல கடைசி என்னது? அதுல கடைசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதன்மையானது லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல கடைசி இமாதத் தரீக், இந்த பாதையில இமாதத்துல் அதா அனி தரீக், இமாதத்துல் அதா அனி தரீக், பாதையில துன்பம் தரக்கூடிய ஒன்று கிடக்குது. வராரு ஒருத்தர், துன்பம் தரக்கூடிய ஒன்று கிடக்குது. இது என்ன செய்யணும்? தூக்கி போடணும். ஒரு கல் கிடக்குது, உடனே பார்த்துட்டு அப்படி போறவர்கிட்ட முழுமை பெறலை ஈமான். சொல்லுறாங்க, ஹிதாயத் எங்க வந்து அட்டாக் பண்ணுது பாருங்க. ஒருத்தர் ஈமான் முழுமை பெறணும்னா ஒரு துன்பம் தரக்கூடிய ஒன்று இருக்குது. ஒருத்தர் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு போறாரு. எப்படி நிப்பாட்டிட்டு போறாரு? மக்களுடைய சாலைக்கு இடையூறா நிப்பாட்டிட்டு போறாரு. ஆகா, இது மக்களுக்கு என்ன செய்யும்? தொந்தரவா இருக்கும். ரோடு சின்னதா இருக்குது, அடுத்து வரக்கூடியவங்க இடிச்சிருவாங்க, வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். ஒரு அவசரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ்ல ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, ஆட்டோல ஹாஸ்பிட்டல் போவாங்க, அதுக்கு அது தொந்தரவா இருக்கும். பாதை சரியா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஈமான்தாரி பாதையை சரி பண்றாரு. இது என்னது? ஈமானுடைய கிளை மரம் வளரும். இதை பார்த்துட்டு ஒருத்தர் போறாரு சொன்னா அவர் ஈமான்ல என்ன இருக்குது? சம்திங் பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுனாஹா, அதுல கடைசி ஈமானில் கடைசி துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றுவது. இது ரெண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, இந்த ஈமான்ல அல் ஹயா, அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கப்படுறாங்களா இல்லையா? வெட்கப்படுறது இருக்கா? அதுவும் என்னதுதான்? ஈமான் தான். ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை. அப்போ 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுல ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாயால் எத்தனை சொல்லிட்டாங்க? எத்தனை சொல்லியிருக்காங்க? 3 சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் அஃலலுஹா, சிறந்தது. அடுத்தது சொன்னாங்க பாதையில துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றுவது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்க? வெட்கப்படுவது. ஆக மொத்தம் எத்தனை சொல்லிட்டாங்க? 3 சொல்லியிருக்கிறாங்க. வெவ்வேறு கட்டங்களை வேற வேற சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இமாம்கள் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், இந்த ஈமானுடைய கிளைகள் இருக்குதே, ஈமானுக்கு பார்த்தீங்கன்னா அமாலுல் கல்பு, உள்ளத்தால் அமல்படுத்தக்கூடிய கிளைகள் என்று இருக்கிறது ஒரு வகை. இது மொத்தம் ஈமானுடைய கிளைகளே 3 வகை. நாம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் தெரியணும். நாம ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், 40 வருஷம் முஸ்லிமா இருக்கிறோம், 50 வருஷமா முஸ்லிமா இருக்கிறோம், 60 வருஷமா முஸ்லிமா இருக்கிறோம், இன்னும் எதை கம்ப்ளீட் பண்ணல? ஈமானுடைய கிளைகளை கம்ப்ளீட் பண்ணலன்னு சொன்னா நாம முஸ்லிமா இருக்கிறோம்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குது? யோசிக்கணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னாங்க 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குதுன்னு என்று எதுக்கு சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டீங்களான்னு விடலையே. கிளைகள் இருக்குமோ வளங்க, தன்மைகள் வளர வேண்டும். உங்களுடைய கல்விலே நிறைய தன்மைகள், மாற்றங்கள் புறப்பட வேண்டும். பண்பு ரீதியாக நீங்கள் ஹிதாயத்தை பெற வேண்டும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தைகள், உறவு முறைகள், அண்டை அயலர்களிடத்திலே பழகக்கூடிய விதங்கள் என்று எல்லாவற்றிலும் ஈமான் ஆள வேண்டும், எல்லாவற்றிலும் ஹிதாயத் ஆள வேண்டும் என்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் அமாலுல் கல்பு. இப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிறோம், வேதங்களை நம்பிக்கை கொள்கிறோம், தூதர்களை நம்பிக்கை கொள்கிறோம், மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறோம், விதியை நம்பிக்கை கொள்கிறோம். இதெல்லாம் என்னது? கல்பினால் ஈமானுடைய கிளைகள், கல்புல இருக்க வேண்டிய ஈமானுடைய கிளைகள். அக்வாலுல் லிசான், நாவினால் ஏற்படக்கூடிய ஈமானுடைய கிளைகள் என்று இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், இது என்னது? நாவில தானே சொல்றோம். அல்லாஹு அக்பர் என்னது? நாவினால் குர்ஆன் ஓதுறோம், என்னது? நாவினால் சொல்லக்கூடிய ஈமானுடைய கிளைகள். அமாலுல் அக்வாலுல் லிசான், அதுபோன்று அமாலுல் பதன், உடலால் ஈமானுடைய கிளைகள். உடலால் ஈமானுடைய கிளைகள் என்னது? அது கூட ஈமானுடைய கிளைகள் உடலால். அது மாதிரி தொழுகிறோம், என்னது? இகாமத்து ஸலாஹ், தொழுகையை நிலைநிறுத்துது, உடலால் நாம நிறைவேற்றுகிறது. ஈதாவு ஸகாத் கொடுக்கிறோம்,
உடலால் நாம செய்யறது. தசூமு ரமலான், ரமலான் மாசத்துல என்ன செய்யறோம்? நோம்பு பிடிக்கிறோம். அது உடலால் செய்ய வேண்டிய கிளைகள் என்று பிரிக்கிறாங்க. நாம சிந்திக்க வேண்டியது, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் நாம இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிறான். ஹிதாயத்தை தந்தது மட்டும் இல்லாம துஆ செய்ய சொல்கிறான். யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை தந்திருக்கிற, இந்த ஹிதாயத்திலேயே நாங்க மௌத்தா போகணும், இந்த ஹிதாயத்தை எனக்கு தந்த பிறகு நாங்க வழி தவறிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்க சொல்லியிருக்கிறானா இல்லையா? அப்ப இத்தனைக்கு பிறகு இந்த ஹிதாயத்து, இந்த ஈமானு நம்மள்கிட்ட பூரணமா இருக்குதா இல்லையா? இதை யார் ஆய்வு செய்யணும்? நாம தானே பார்க்கணும். நாம் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நினைப்பை அல்லாஹ் வளப்படுத்தட்டும். என்ன, நாம முஸ்லிம்களா இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நாம உண்மை மார்க்கத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை தந்தா நமக்கு உதவி செய்வான். அல்லாஹ் ரஹ்மத்தை செய்வான், பரக்கத்தை பொழிவான், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த முஸ்லிமா இருக்கிறோம்னு சொல்றோமா இல்லையா? ஈமான் கொண்டு இருக்கிறோம்னு சொல்றோமா இல்லையா? அந்த சொல்லில் உண்மையாளரா இருக்கிறோமா இல்லையா? அதுல முக்கியம். சரிதானே? நான் மருந்து சாப்பிட்றேன் உடல் குணமாயிரும் சொன்னா அந்த மருந்தாலாவது இருக்கணும். விஷத்தை குடிச்சா, மருந்து குடிக்காம விஷத்தை குடிச்சிட்டு நான் மருந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு உணவா சரியாயிரணும்னு சொன்னா அது எந்த அளவுக்கு ஒரு அறிவுக்கு பொருந்தாத ஒரு விஷயமோ அது போன்று நம்முடைய செயல்பாடுகள்ல இஸ்லாம் இல்ல. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு கபூர்கிட்ட போய் நிக்கிறோம், இறந்தவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை தேடுறோம், மௌலூதுகள் என்கிற பெயர்ல அவுலியாக்களை அழைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து விட்டால் நாம போய் ஆத்தங்கர பள்ளியாசல்ல போய் இருந்தா சுகமாயிரும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்கள் நபிமார்களாகவே இருந்தா அவர்கள்ட்ட போய் பிரார்த்தனை கேட்டா சரியா போயிரும். அல்லாஹ்வே சொல்றாங்க, இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உங்களிடத்துல கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நான் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் அழைத்தால் வந்து பதில் சொல்லுவேன், அல்லாஹ் பதில் சொல்லுவான்னு நீங்க சொல்லணும் என்று ரப்பு சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுல பரிபூரணமா இருக்கணும், கம்ப்ளீட்டடா இருக்கணும். அதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான 3 அம்சங்களை சொன்னாங்க. அவங்க 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஒரு லிஸ்ட் போடலாமா இல்லையா? எப்படி லிஸ்ட் போட்டிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்பணும் அப்படின்னு அப்படி ஒரு 70 சொல்லல ரசூலுல்லாஹ். அதுல முக்கியமான 3 விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்பெஷலா என்னன்னு கேட்டா, ஜவாமிஉல் கலிம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிச்சு முடிச்சா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபத்துகளை நாம் அனலைஸ் பண்ணா, ஆய்வு செஞ்சா, ரிசர்ச் பண்ணா நாம என்ன முடிவெடுப்போம்னா கொஞ்சம் வார்த்தை பேசுவாங்க, அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷுஅபும் மினல் ஈமான். ஈமானுக்கு இடையில் நீங்க 60க்கு 70க்கு மேற்பட்ட கிளை இருக்குது. அதுல அஃதலுஹா லா இலாஹா இல்லல்லாஹ். ஃபர்ஸ்ட் என்னது? அப்படின்னா என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஈமான் கல்புல இருக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நம்பணும். லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வணங்கப்படுகிற தகுதி அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று அல்லாஹ்வுக்கு நமக்குமான அந்த தொடர்பை ஃபர்ஸ்ட் சரிபடுத்தணும். இது முக்கியமான ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதோடு மட்டும் விடாம அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இரண்டாவது முக்கிய அம்சமா இதுதான் முக்கியம். என்னது? இமாத்தத்துல் அதா அனித் தரீக். பாதையில துன்பம் தரக்கூடிய ஒன்றை என்ன செய்யறது? அகற்றுறது. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க தெரியுதா ரசூலுல்லாஹ்? சமூக செயல்பாட்டாளராக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கணுங்க. சோசியல் ஆக்டிவிட்டின்னு இருக்கா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நாம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நாம இருந்துட்டு, நம்ம வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருந்துட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். எவர் யாருப்பான்னு கேட்டா தங்கமான மனுஷன், ஏன்பா அப்படி சொல்ற? ஆமா, அவரு வேலை உண்டு வெட்டி உண்டுன்னு இருப்பாரு, அவர் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு அப்படின்னு சொல்றோமா இல்லையா? மார்க்கம் சொல்கிறது, இஸ்லாம் சொல்கிறது, உண்மையான ஈமான்தாரி யார் என்று சொன்னால் அவன் பிற பிரச்சனைகளில் தலையிடுவான். மக்கள் பிரச்சனையா, மக்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்று இருக்கு, பார்த்துட்டு போக மாட்டான். என்ன செய்வான்? போய் களத்துல போய் நிற்பான். ஸல்லல்லாஹு மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர் பியதிஹி. யார் ஒரு தீமையை கண்டாரோ அவர் கையால் தடுக்க வேண்டும், இல்லை என்றால் நாவால் தடுக்க வேண்டும். அதுவும் முடியலையா என்ன செய்யணும்? கடைசியா சொன்னாங்க, மனசால வெறுத்து ஒதுக்கணும். இதுதான் ஈமானிலேயே ரொம்ப கீழான நிலை. கடைசி நிலை என்னது? மனசால. இவன் ஃபர்ஸ்டே மனசால ஒதுக்கிறதான்.
ஃபஸ்ட்டே மனசுக்குள்ள முடிவு எடுத்துருது, நம்மளாம் நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, எப்பா நம்ம முடியாதுப்பா பார்த்து ஃபஸ்ட்டே எங்கே போகிறது இல்லை, நான் வாழை தடுக்கணுமே. சொந்த வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கும், இவர் மனசால ஒதுக்குவார். சொந்த வீட்டில் சொந்த குடும்பத்தில் சொந்த அண்ணன் தம்பி கிட்ட ஒரு விஷயத்தை நாம சொல்ல முடியலன்னு சொன்னா வேற யார்கிட்ட போய் சொல்றது? புரியுதா இல்லையா? மராமின்கு முன்கர். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஹைலைட்டா கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கும் நமக்குமான தொடர்புல ஒரு மனுஷன் தெளிவா இருக்கணும். ஹிதாயத்து சார்ந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது, தொழுகையில கரெக்டா இருக்கணும், ஜகாத்துல கரெக்டா இருக்கணும், ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் சக்தி உள்ளவர்கள் ஹஜ் செய்யணும், நோன்பு காலங்களில் நோன்பு பிடிக்கணும், இதெல்லாம் கரெக்டா இரு. ரெண்டாவது அடியார்கள் விஷயத்துல பிறருக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றணும்னு சொன்னா ஒரு முஸ்லிம் பிறருக்கு துன்பம் கொடுப்பாரா? அப்படித்தானே? அதாவது துன்பம் தரக்கூடிய ஒன்றை துன்பம் கொடுக்காதன்னு சொல்றதுக்கும் துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்று சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன வித்தியாசம்? ஒரு கஷ்டப்பட்டு இருக்கான் ஒருத்தன், அவனை போய் நீ காப்பாற்றணும்னு சொன்னா நம்மளால ஒருத்தர் கஷ்டப்பட்டா நம்ம சம்மதிப்போமா? சம்மதிக்க அந்த மார்க்கம். என்னால ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம், நாம போய் டிஸ்டர்ப் பண்றது, மக்கள்கிட்ட போய் துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றுறதுன்னா நாம போய் ரோட்ல ஓரத்தில் கிடக்கக்கூடிய கல் எடுத்து வெளியே கொண்டு போய் போடுறது, குப்பையை குப்பை தொட்டியில போடாம எங்க போடுறது? ரோட்ல கொண்டு போய் போடுறது. பைக்கை கையில கொடுத்தனா இவனை பிடிக்க முடியாது. என்ன செய்யறான்? இவன் அடிக்கிற ஆரன்லயே வயசான பெத்தால விழுந்துருது கீழே. இவன் அடிக்கிறான், ரேஸ் கொடுக்குறான், டர்ரு கொடுக்குறான், அவ்வளவுதான். அந்த தெருக்கல்ல கலக்கத்தை ஏற்படுத்துறான். நெஞ்சக நோயாளிகள், சிறு குழந்தைகள், எவ்வளவு இது எல்லாம் ஹிதாயத்தோடு இஸ்லாம் சம்பந்தப்படும், ஈமானோடு சம்பந்தப்படுத்துது. ஒரு ஈமான்தாரி இதை செய்ய மாட்டான். ஒரு ஈமான் கொண்ட இளைஞன் பிறருக்கு துன்பம் தர மாட்டான். ஈமான் இருக்கக்கூடிய ஒரு பெண் குப்பையை கொண்டு போய் தெருவில கொட்ட மாட்டார், பிரச்சனை ஏற்படுத்த மாட்டார். ஊசி போன்ற பிறருக்கு பாதிப்பு தரக்கூடிய கற்களையோ பீங்கானையோ கொண்டு போய் ரோட்ல போய் போடுறதுங்கிறது யார்கிட்ட இருக்காது. அதான அர்த்தம். இதுவே இருக்காது சொன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்குமா? வட்டியை கொடுத்து வாங்குவானா ஒருத்தன்? ஒரு ஈமான்தாரி வட்டி கொடுப்பேன், நீ அவனுக்கு ரூபா வேணுமா, இந்த ரூபா இருக்குது, நான் சதக்காவா கொடுக்க மாட்டேன், நான் கடனா கொடுக்க மாட்டேன், நீ வட்டிக்கு எனக்கு தெரியா, நான் உனக்கு தாரேன், 1 லட்சம் ரூபாய் தருவேன், நீ எனக்கு 1,05,000 ரூபாயா தா, 1,10,000 ரூபாயா தான்னு சொல்லுவானா? அடுத்தவர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சுவானா? அப்போ உண்மையான ஹிதாயத்து செய்யக்கூடியவன், நேர்வழியில் இருக்கக்கூடியவன், ஈமானுடைய அடையாளத்தை பெற்றவன் எப்படி இருப்பான்னு சொன்னா பிறருக்கு துன்பம் தரமாட்டான். துன்பம் தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதற்கு பாடுபடுவான், சமுதாய பணி செய்வதற்கு பாடுபடுவான், களத்தில் போய் குரல் கொடுப்பதற்கு பாடுபடுவான். ஒருத்தர் கஷ்டம் அடிக்கிறாங்களா, என்ன செய்யறது, நம்மளால அவளுக்கு என்ன செய்ய முடியும், என்ன உதவி செய்ய முடியும்? ஒன்று சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட காசு பணம் இருக்கும், கொடுத்து உதவலாம். சில நேரம் காசு பணம் இருப்பவர்கள் நமக்கு பழக்கமா இருக்கும், அவர்கள்ட்ட சொல்லி உதவலாம், ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்து உதவலாம், ஒரு சிந்திச்சு உதவலாம். இப்படி எல்லா வகையிலையும் பிறருக்கு. அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தீன் அன்-நஸீஹானாங்க. மார்க்கம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அத்தீன், இந்த மார்க்கம் இருக்குதே, இந்த மார்க்கம் என்றாலே அது பிறர் நலம் நாடுவதுதான். மார்க்கம்னா இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? பிறர் நலம் நாடுறதுதான், அடுத்தவங்களுக்கு நலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனேயே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாருக்கு நலம் நாடணும்? அல்லாஹ்வுக்கு நலம் நாட வேண்டும், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு நலம் நாட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு நலம் நாட வேண்டும், மலக்குமார்களுக்கு நலம் நாட வேண்டும், முஸ்லிம்களுக்கு நலம் நாட வேண்டும், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நலம் நாட வேண்டும். மார்க்கம்னா நசீஹா. யாருக்கு நசீஹா? யாருக்கு நலம் நாடுறது? அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு, வேதங்களுக்கு, வானவர்களுக்கு, முஸ்லிம் மக்களுக்கு, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நலம் நாடுவதுதான் என்று யார் சொல்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப ஹிதாயத்து என்ன தெரியுதா? நாம பிறருக்கு பிரயோஜனமா இருக்கணும். நம்முடைய உயிர் நமக்கு அல்லாஹ் ஒரு 60 கிலோ கொண்ட பிண்டங்களாக நாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். 50 கிலோ, 60 கிலோ, 45 கிலோன்னு கை, கால்கள், கண்ணு, மூக்கு, காது, நாக்கு என்று மூளை, அறிவெல்லாம் நமக்கு ரப்பு தந்து நடமாடுறோம்னு சொன்னா நம்மளால பிறருக்கு பலன் இருக்க வேண்டும்.
நம்மளால பிறருக்கு பலன் இல்லைன்னு சொன்னா நம்ம ஈமான்ல பிரச்சனை இருக்கிறது, நம்ம ஹிதாயத்துல பிரச்சனை இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான், காசு பணத்தை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அனைத்தையும் தந்த பிறகும் கூட என்னால் பிறருக்கு உதவ முடியவில்லை என்று சொன்னால் நான் யார்? நான் யார்? ஈமான் கொண்டிருக்கிறேன், ஹிதாயத்தை கிட்ட இருக்குது அப்படின்னா 50 வருஷம் வாழ்வோமா, 60 வருஷம் வாழ்வோமா? இறந்த பிறகு என்னங்க ஆகும்? ஏதாவது கொண்டு போயிட முடியுமா? காசு பணத்தை ஏதாவது ஒரு சின்ன மோதிரத்தை கொண்டு போக முடியும்? எல்லாத்தையும் உருவிடுவாங்களே. எல்லா கம்பெனியும் ஒரு மூக்குத்தி கொண்டு போக முடியாது, ஒரு மோதிரத்தை கொண்டு போக முடியாது, ஒரு செயினை கொண்டு போக முடியாது. அழகழகாக ரசித்து சீவிய எங்களுடைய கூந்தல், எங்களுடைய முடிகள் அனைத்துமே கபரிலே அழிந்து போகும். என்னுடைய முகங்கள் எல்லாம் கபரிலே என்ன செய்யும்? அழிஞ்சு போகும். என்னுடைய உடல்கள் எல்லாம் புழுத்து போய்விடும். கபரிலே வைத்து 1 நாள் 2 நாள் 3 நாள் 1 மாதம் 2 மாதம் 1 வருடத்திற்குள்ளார அடுத்த ரவுண்டு வந்து விட்டால் என்னுடைய எலும்பு கூடுகளை எல்லாம் எடுத்து வேறெங்கோ தூக்கி போட்டு அதே கபரி இன்னொரு எனக்கு இடத்தை கொடுத்துருவாங்க. உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நல்ல இளைஞனாக, ஒரு நல்ல இளம் பெண்ணாக, ஒரு நல்ல ஆண்மகனாக, நல்ல ஒரு பெண்ணாக நாம் ஒரு முன்மாதிரி மிக்க முஸ்லிமாக வாழ வேண்டும். அதுதான் ஹிதாயத், அதுதான் நேர்வழி. நமக்கு நேர்வழி அல்லாஹ் தந்திருக்கிறான்னு சொன்னா ஏதோ நாம வாழ்ந்தோம் செத்து போனோங்கிறது இல்லை பொருள். இந்த ஹிதாயத் நமக்குள்ள என்னென்ன தந்துச்சு? அத்தீனு நசிஹா, பிறருக்கு நாம உதவி செய்யணும், பிறர் நலம் நாம நாடணும். அப்படிப்பட்ட ஒரு இதான் ரசூலுல்லாஹ் 2 விஷயத்தை ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க? கொள்கை ரீதியில் அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை ஃபுல்லா சரிபடுத்தணும். 2வது மக்களோடு நாம் கொள்கிற தொடர்பை சரிபடுத்தணும். வாங்க சொன்ன பிறகு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பதற்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு. நீங்கள் ஹிதாயத் பெற்ற உடனேயே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உள்ள வந்த பிறகு அத்தோடு மட்டும் நினைஞ்சுக்காதீங்க, இன்னும் நிறைய நீங்கள் உங்களுக்குள்ள வளர்த்துக்கணும்னு சொல்லி அந்த கிளைகள் சார்ந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இந்த கலிமத்துன் தய்யிபா என்று வந்து விட்டால், தூய்மையான கலிமாவை யார் சொல்லிடுவாங்களோ அவங்க சாதாரணமான ஆளாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நல்ல மரத்தை மாதிரி வேறு அவங்களுடைய ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்கள்ட்ட உள்ள பண்புகள் எல்லாம் மாறும். மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடியவராக கனி கொடுக்கக்கூடிய மரத்தை போல அவர்கள் வந்து மாறிடுவாங்கங்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளை இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்க. அல்லாஹுக்கு நமக்குமான தொடர்பு ஃபஸ்ட். 2வது என்ன? அடியார்களுக்கும் நமக்குமான தொடர்பு. அடியார்கள்னா யாரு? நம்ம சக மனிதர்களோடு எப்படி இருக்கிற? அது பெற்றோர்களா இருக்கலாம். உலகத்தில் முதல்ல நாம கவனிக்க வேண்டிய பிறர் யாரு? நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாயும் தந்தையும். அவர்களை மனங்கோணாத வகையில் அவர்களோடு நல்லுறவு பாராட்டுவது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் யாரோடி நம்ம பகச்சிக்கலாம்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது. பகைச்சிக்கலாம்னா அவர்கள்ட்ட சண்டை போடணுங்கிறது இல்லை, அவர்களை பகைக்க கூடாது. எந்த விஷயத்தில்? அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில். அல்லாஹ்வுக்கு இணைவை என்று பெற்றோர் சொன்னால் அந்த விஷயத்தில் மட்டும் கட்டுப்படக்கூடாது. அது அல்லாம இந்த உலகத்தில் நம்மை தவிர பிறருக்கு நாம நலன் செய்ய வேண்டும் என்றால் அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி யாருக்கு அப்படின்னா யாருக்கு தான்? நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு. அடுத்து உறவு என்று ஒவ்வொரு பட்டியலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஈமானுடைய கிளைகளில் 2வது அம்சமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதுல கடைசி நீங்க என்ன செஞ்சிருங்க? பிற மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியவனா இருக்காதீங்க. அப்போ ஒரு ஈமான்தார் என்ன செய்வான்? ஒரு ஹிதாயத்து பெற்றவன், ஒரு நேர்வழி பெற்றவன் முதல்ல வந்து பிறர் விஷயத்தில் கூடுதல் கவனம் எடுக்கக்கூடியவனாக இருப்பான். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஷுஅபத்தும் மினல் ஈமான், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஹயானா என்னது? வெட்கம்.
வெட்கம் இருக்கா இல்லையா? இது ஈமானோடு ரசூலுல்லாஹ் தொடர்புபடுத்திட்டாங்க, ஹிதாயத்தோடு தொடர்புபடுத்திட்டாங்க. ஹிதாயத்து ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்கும்? வெட்கம் இருக்கும். வெட்கம்னா என்ன? இன்னைக்கு ஒருத்தட்ட பாவங்கள் அதிகமாக கூடுகிறது என்றால் அல்லாஹ் காப்பாற்றணும், வெட்கம் சிதைக்கப்படுதுன்னு அர்த்தம். வெட்க உணர்வு அத்து போனவரிடத்திலே தான், இத்து போன இடத்துல தான் என்ன வரும்? பாவம் அதிகரிக்கும். ஒருத்தர் தப்பான பேச சத்தமா பேசுறாருன்னா அவர்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? வெட்கம் இல்லை அப்படிதான் அர்த்தம். சலாசல சின்னதா சொல்றாங்க, ஈமானுடைய கிளைகள்ல ஒன்று, ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் வெட்கப்படுவான். ஆணும் வெட்கப்படுவான், பெண்ணு வெட்கப்படுவான். இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? வெட்கம் ரொம்ப ஒரு ஆம்பளை பட்டான்னு வைங்க, ஏன்னா பொம்பளை மாதிரி வெட்கப்படுறாங்க. என் வெட்கத்தை யாருக்கு எழுதி கொடுத்த மாதிரி பத்திரம் போட்டு கொடுத்துருக்கு? யாருக்கு? பெண்கள் தான் வெட்கப்படணும். யார் வெட்கப்பட? ஆண்கள் வெட்கப்படும். நீ ஆம்பளப்பா எதுக்குப்பா வெட்கப்படுற? உலகத்தில் வெட்கம் அதிகம் பட்டது யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செஞ்சா ரசூல்லா தான் ஃபர்ஸ்ட். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களே, கன்னி பெண்கள் எந்த அளவுக்கு வெட்கப்படுவாங்களோ அதுக்கு மேல யார் வெட்கப்படுவாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவாங்க. ஹதீஸுகள்ல தெளிவா பார்க்கிறோம். அப்போ வெட்கப்படுதல் என்கிற ஒரு உணர்வு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பாவம் என்ன செய்யும்? குறைய. ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு கீ கொடுக்குறாங்க பாருங்க, சும்மா இதாயத்துன்னு சொல்லாம ஒட்டைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சரிபடுத்து, உனக்கும் பிற மக்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை சரிபடுத்து, உனக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்பை சரிபடுத்து, உனக்கும் ஆன்மாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை நீ சரிபடுத்து. அடுத்தது ஒன்று வெட்கம். வெட்கம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஃபோனில் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை. டிவி ஓடுதா இல்லையா நடு வீட்டில்? குடும்பத்தோடு அம்மா வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைகள் குழந்தைகள் உட்பட டிவிகளில் நிகழ்ச்சிகளை பார்க்குறோமே, இதில் நாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதில் நாம் கொஞ்சம் கவனம் எடுக்கணுமா இல்லையா? எவ்வளவோ ஆபாசமான வார்த்தைகள் வருகிறது, விளம்பரங்கள் வருகிறது இருக்கா? அப்போ வெக்கம் இருந்துச்சுன்னா தகப்பன் என்ன செய்வான்? ஆஹா, இந்த இடத்துல நம்ம காலி பண்ணணும், ஒன்று அதை காலி பண்ணணும், அல்லது நம்ம இந்த இடத்துல வருமா இல்லையா? ஆஹா, இப்போ நல்லா இருக்காதா இது? அப்போ இது வெட்க உணர்வு இதெல்லாம் மாற்றிடும். தப்பான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இப்போ முடி வெட்டுறாங்க இல்லையா? பள்ளியாசலில் பார்க்குறோம், சில இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்யறான்? மோசமாக முடி வெட்டுறான். அப்படிதான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பையன் அப்படி முடி வெட்டிட்டு வந்த உடனே நான் பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஃபோன் பண்ணி திரும்ப வாங்கன்னு சொல்லி அவன் ஒரு பெரிய ஒரு காரணங்களை சொன்னான், போதுமான காரணத்தை சொன்னான். அவன் நான் ஏன் இப்படி நடந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு காரணத்தை சொன்னாங்க. சரி, அது ஒரு இருக்கட்டும். வெட்கம், அது அந்த காரணம் என்னது? வெட்கம் தானே. ஒருத்தர் வட்டி வாங்குறாருன்னா சமுதாயத்தில் நாம் இருக்கிறோம், வட்டி வாங்கலாமா? அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக தாடி வைத்திருக்கிறோம், அல்லாவை நம்புகிறோம், நாம் இப்போ போய் வட்டி வாங்கலாம்? வெட்கம். வெட்கம் தடுக்கும். வெட்கம் என்ன செய்யும்னா பாவங்கள்ல இருந்து நம்மளை தடுத்துடும். வெட்கத்தை தூக்கிட்டோன்னு வைங்க, என்ன வேணாலும் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொன்னாங்க, நீ வெட்கப்படவில்லை என்றால் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். யாருக்கப்பா? என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. ஒரு அன்சாரி தோழர் தன்னுடைய சகோதரருக்கு நீ வெக்கப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா நீ அதிகமாக வெக்கப்படுற, வெக்கம்லாம் படாதேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழியாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காதில் விழுந்துருச்சு. உடனே அந்த தோழரை கூப்பிட்றாங்க, என்ன சொன்னீங்கன்னு. இல்லை, அவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுருங்க, அவரை விட்டுருங்க, அவர் வெக்கப்படட்டும். வெட்கம் நன்மையை தான் செய்யும். வெட்கம் என்ன செய்யும்? நன்மை. ஒருத்தர்கிட்ட வெட்கம் அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நன்மையை செய்யும். வெட்கம் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன வேணாலும் செய்வான் இல்லையா? என்ன வேணாலும். வெட்கம் இருப்பது ரொம்ப, அதனால வெட்கத்தை ஒட்டச்சான். யூதனும் கிறிஸ்தவனும் இந்த உலகத்தில் செஞ்ச வேலைன்னா வெட்கப்படக்கூடாது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டான். யார் வேணாலும் எப்படி வேணாலும் சேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பேசிக்கொள்ளலாங்கிற அந்த வெட்கத்தை உடைத்தானே. இன்னைக்கு நிகழ்ச்சி டிவி ஷோவில் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்குது, பிக் பாஸ் சொல்கிறாங்களா இல்லையா? இது முதல்ல இந்த குடும்பங்களில் என்ன செய்யுது? வெட்கப்படாதன்னு சொல்லுது. அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத வெட்கம் இல்லாமல் உட்காந்து பாருன்னு சொல்லுது, பேசுன்னு சொல்லுது. இவன் அவனை பற்றி பேசுறது, அவன் இவனை பற்றி பேசுறது, எல்லாத்தையும் நீ பேசலாம், எல்லாத்தையும் நீ கேட்கலாம், உன் வீட்டில் உட்காந்து ரசிக்கலாம், நீ வாக்களிக்கலாம். அதுதான் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய யாரோ போட்டாவே பெரிய வெற்றி ஆயிட்டாங்க, அதனுடைய கொண்டாட்டங்களில் பங்கு. இதெல்லாம் வெட்கம் இன்மையினுடைய வெளிப்பாடு. அப்போ இந்த அது மாதிரி எவ்வளவு விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். சாட்டுகளை சொல்கிற வீடியோ காலுக்கு போயிடுவாங்களா? வெட்கம் இருந்துச்சுன்னா
அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய ஷுஅபுல் ஈமான் என்று சொல்லி ஹிதாயத்துக்கு அழகான ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. அல்லாஹ் இந்த தூய்மையான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தில் நாம் நிலையாக இருக்கணும்னா ஈமானுடைய கிளைகள் ஒவ்வொன்றையும் நாம் என்ன செய்யணும், அலசி நாம் பின்பற்றக்கூடியவனாக இருக்கணும். அதில் வெட்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. 3 விஷயத்தை சொன்னாங்க, 3மே முத்து மாதிரி. அப்போ இதில் நாம் என்ன செய்யணும், உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் பாருங்கள், அல்லாஹ் எல்லா நபிமார்களும் வசியத் செய்யும் பொழுதுங்க, இறந்து போகும் பொழுது பொதுவாக மரண சாசனம்னு ஒன்று உண்டா, வசியத்து. நம்ம மரண சாசனம்னு வந்தோடனே என்ன செய்வோம், பொதுவாக மரண சாசனத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பெரும்பாலும் என்ன தான் செய்வோம், அப்பா இந்த வீடு உனக்கு, இந்த கடை உனக்கு, இந்த இடம் உனக்கு, சண்டை சச்சரவு பண்ணிடாத, இதானே. இதுவே தவறுன்னு வச்சுக்கிடுங்க. யாருக்கெல்லாம் சொத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி விட்டானோ, குரானில் 2 வசனத்தில் அல்லாஹ் 3 வசனங்கள் இருக்குது சொத்துக்களை பற்றி பேசுகிறது குரான். அல்லாவே சொல்லிட்டான், ஆம்பளை பிள்ளைனா எவ்வளோ கொடுக்கணும், பொம்பளை பிள்ளைனா எவ்வளோ கொடுக்கணும், கணவர் இறந்தால் மனைவிக்கு எவ்வளவு, மனைவி இறந்தால் கணவருக்கு எவ்வளவு என்று வாரிசுரிமையை அல்லாஹ் சொல்லிட்டான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் வாரிசை சொல்லிட்டானோ அவர்களுக்கு வசியத் செய்வது ஹராம். மார்க்கத்தில் வசியத் செய்யக்கூடாது, அது ஒரு தனி சாப்டர். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒருத்தர் இறந்து போகக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலும் பிள்ளைகள்கிட்ட சொத்துக்களை பற்றி பேசுவோம். நபிமார்கள் இறந்து போகும்போது என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஒரு சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்கிறான், வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா லக்குமுத்தீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்ராஹீமும் யாக்கூபும் அலைஹிமஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வசியத்திலே சொன்னார்கள், மரண சாசனத்திலே சொன்னார்கள், பிள்ளைகளா உங்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தேர்ந்தெடுத்திருக்கிறான், முஸ்லிம்களாக அன்றி ஒருபோதும் மரணிக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ், நம்மளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா இல்லையா? அப்போ நம்ம நம்ம இறப்பு எப்படி இருக்கணும், நம்ம மௌத்து எப்படி இருக்கணும், நம்முடைய அல்லாஹ் ரப்பல் அந்த ஹிதாயத்தை தந்திருக்கிறானே, இந்த ஹிதாயத்திலேயே இறந்து போகணும். ஹிதாயத்தை நாம் அறிந்து கொள்ளணும், நிறைய மார்க்க தொடர்புகளை நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும், ஈமானை முழுமைப்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை சந்தர்ப்பத்தினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்திருள வேண்டும். ஒரு அற்புதமான ஒரு அமர்வை நம்முடைய ஜும்மா மஸ்ஜித் தௌபாவினுடைய நிர்வாக பெருமக்கள் அழகாக ஏற்பாடு செய்து நமக்கு இந்த போன்ற வகுப்புகளை எல்லாம் நமக்கு நடத்த ஒரு வாய்ப்பை தந்திருக்க அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். இன்றைக்கு எது பேசப்பட்டதோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்திருள் பாலிப்பானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி.